ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபி. காங்கிரஸ் கட்சி இல்லை அப்படின்னா, காங்கிரஸும் சரி விசிகாவும் சரி ரெண்டுமே இல்லை அப்படின்னா திமுக வந்து ஆளும் கட்சி கிடையாது. திமுக ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் தான் பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து பயங்கரமாக பொங்கி எழுந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. காங்கிரஸுக்கும் திமுகவும் பார்த்தோன்னா சின்ன புகைச்சல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சோசியல் மீடியாஸில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் பார்த்தோன்னா தாவக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ அதுதான் சோசியல் மீடியாஸில் வைரல். திமுக காரங்க கண்டிப்பாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வேற லெவலில் ஒரு என்ன சொல்கிறது, என்ன ஆட்சியை முடிய டைமில் பார்த்தோன்னா இந்த மாதிரியான புகைச்சல் வருது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அதிர்ச்சியில் இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ திமுக பார்த்தோன்னா வந்து காங்கிரஸ் ப்ளஸ் விசிகா இன்னும் இதர கூட்டணி கட்சிகள்லாம் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கால் ஒன்ற முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ திமுக எப்படிப்பட்ட கட்டமைப்பு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். திமுக பார்த்தோன்னா கூட்டணியில் கட்டமைப்பு, கூட்டணி இல்லை அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க இது வரைக்கும் தனிச்சு நின்று பார்த்தோன்னா ஜெயிச்சிருக்காங்களான்னா கிடையாது. கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டில் தான் ஜெயிப்பாங்க. ஆனால் ஜெயிச்சுட்டு பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறது கிடையாது. அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிற நிறைய பேர் வெளியே போனவங்க சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க கூட பார்த்தோன்னா இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ தான் பார்த்தோன்னா காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சி பார்த்தோம்னா எங்களை கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க, ஆனால் பார்த்தோம்னா வந்ததுக்கப்புறமா எந்த ஒரு மதிப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி திமுக தனிச்சு நின்றுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாது, நாங்கள் இல்லை அப்படின்னா திமுகவே கிடையாது அப்படின்ற ஒரு அழுத்தமான கருத்தையும் சொல்லியிருக்காரு. இது இப்போ சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் பார்த்தோம்னா இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து தளபதி விஜய் அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. இதை வந்து பெரிய அளவில் பார்த்தோம்னா இன்னும் அஃபீஷியலாக யாரும் சொல்ல அப்படின்னாலும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா காங்கிரஸோட மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த மீட்டிங்கில் பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் சைடு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய மேகசினில் நியூஸ் சேனல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், அதெல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலே அறிவிச்சிருந்தாரு தாவேக்க கூட கூட்டணி வைக்க வரவங்களுக்கு பார்த்தோன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு தளபதி சொல்லிட்டாரு. அதுலேருந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மைண்ட் செட்டுங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இது வரைக்கும் பார்த்தோன்னா பெரிய அளவில் யாரும் அதை பற்றி பேசலை அப்படின்னாலும் இப்போ ஆட்சி திமுக ஆட்சி முடிய போகுது, அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. அப்படி இருக்கிறப்ப இன்னும் சில கூட்டணி கட்சிகள் பார்த்தோன்னா இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம், பல கட்சிகள் பார்த்தோன்னா பிரியலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதில் திமுகவுக்கு ரொம்பவே பார்த்தோன்னா பலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா காங்கிரஸ் தான். ஸோ இப்போ காங்கிரஸ் கட்சியே பார்த்தோன்னா வெளியே போகுது அப்படின்ற ஒரு டாக் வந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி தான். கூட்டணிக்கு மட்டும் கூப்பிட்றாங்க, நான் மற்றபடி பார்த்தோன்னா எந்த ஒரு இதுவும் கொடுக்கறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க. இது விசிகாவோட திருமாவளவன் அவருன்னு சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகவுக்கு 4 வாக்கு விழுது அப்படின்னா அதில் ஒரு வாக்கு எங்களோட இது விசிகாவோடது, அதனால் நாங்கள் தொடர்ந்து பார்த்தோன்னா திமுகவுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னாரா, இல்லை எங்களால் தான் திமுக ஜெயிக்குது, நாங்கள் இல்லை அப்படின்னா திமுக ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாரா அப்படிங்கிறது இன்னொரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டும் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா பங்கு கேட்குறாங்க, இல்லை வந்து நம்மளால தான் ஜெயிச்சோம் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் எந்த காலத்துலையும் பார்த்தோன்னா நான் வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட் அப்படிங்கிறத திரும்ப சொல்லியிருந்தாரு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் புகைச்சலாச்சு அப்படின்னா எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தோன்னா மாறுதலுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அதுக்கப்புறமா பாமக அன்புமணி ராமதாஸ் இவரும் பார்த்தோன்னா வந்து ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா அதை சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள். கட்சி ஆரம்பித்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டதும் இந்த மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா அரசியல் கட்சிகளே தளபதி விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அது நோக்கி தான் பார்த்தோன்னா இவங்களோட பயணம் இருக்க போது அப்படின்ற மாதிரி பாமகவும் பார்த்தோன்னா மறைமுகமாக பேசியிருக்காங்க. அவங்க தாவேக்காக மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சோசியல் மீடியாஸில் போயிட்டுருக்கு. அது ஒரு டாபிக். இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் மிக முக்கியமான கூட்டணி கட்சிகள் எல்லாமே தாவேக்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு பார்த்தோன்னா பரவலாக நியூஸ் போயிட்டுருக்கு. ஆனால் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வர இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ளஸ் திமுக நபர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல திமுகவில், அந்த கூட்டணி கட்சிகளை திமுக வந்து எந்த லெவலில் வச்சிருக்கு, அவங்களோட ஆதங்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ திமுக பார்த்தோன்னா கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு மட்டும் கூப்பிடுறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல. இப்போ தளபதி சொன்ன மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி அவங்க 1 சீட்டு 2 சீட்டு இப்படி தான் கொடுக்குறாங்களே தவிர பெரிய அளவில் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த லெவலில் இருக்கும்போது இல்லை பார்த்தோன்னா ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்காவது பார்த்தோன்னா இவங்களை பெரிய அளவில் நிற்க வைப்பாங்களானா கிடையாது. கேட்டால் அதெல்லாம் பார்த்தோன்னா இப்படி திமுக தான், அதெல்லாம் பார்த்தோன்னா அடுத்து தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் பார்த்தோன்னா சமத்துவம் பேசுகிற கட்சி தானே. உதயநிதியிலும் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு, நாங்கள் பார்த்தோன்னா திமுகவில் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு தொண்டன் கூட நிறுத்தி வச்சு பார்த்தோன்னா நாங்கள் சிஎம் ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா வெறும் பேச்சு மட்டும்தான், செயலெல்லாம் கிடையாது. இது ஒரு என்ன சொல்கிறது புருட அரசியல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
இப்போ காங்கிரஸ் கட்சி பார்த்தோம்னா திமுக கூட வந்து வெளியே போகுது அப்படின்னு டாக் வந்ததுக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்களை பற்றி அதிகமான பேச்சு இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியாஸில் நிறைய அரசியல் விமர்சகர்கள். ஏன்னா அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து கூட்டணி வைக்க போகிறது கண்டிப்பாக தாவாக கூட தான் இருக்கும், வேறு அந்த கட்சி கூட அவங்க வெட்க மாட்டாங்க அப்படின்னு இது ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு சோசியல் மீடியாஸில் யார் வேணால் அதை வேணால் சொல்லலாம், பட் ஃபைனல் என்ன அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா காங்கிரஸ் ஒருவேளை இந்த மாதிரி திமுக பற்றி இந்த டைமில் பேசினா தான் நம்மளுக்கு அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சிலது கிடைக்கும் அப்படின்னு அவங்க இன்னும் வேறு மாதிரியான கணக்கு கூட போடலாம். ஏன்னா திமுகவை பயமுறுத்திருக்காங்க, ஏன்னா இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வெளியே போக விடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு எதுவும் பண்ணணும் அப்படின்னு இவங்க வேணும்னே கூட அதை பேசலாம். ஒரு ட்ரிக்கு தானே, அரசியல் அப்படின்னாலே ட்ரிக் யூஸ் பண்ணி தான் பார்த்தோம்னா இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனால் நம்ம உடனே பார்த்தோம்னா தாவேக்காக கூட வர்றதுக்காக தான் காங்கிரஸ்காரங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்க முடியாது. அதே டைம் பார்த்தோம்னா அவங்க நிஜமாலுமே அதை தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து அந்த டைமில் எது நடக்குதோ அது அவங்களுக்கு தான் தெரியும், அப்போ வரைக்கும் தெரியாது. லயோலா மணி அவர்கள் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பேசியிருந்ததா சோசியல் மீடியாஸில் ஒரு நியூஸ் போச்சு. மதுரையில் பார்த்தோன்னா அடுத்த மாநில மாநாடு தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஆகஸ்ட் 25 நடத்த போகிறார் அப்படிங்கிறது அஃபீஷியலாக தெரிஞ்சிருச்சு. அந்த மாநில மாநாட்டில் ஒரு சில கூட்டணி கட்சி தலைவர்களும் தாவேகா கூட கூட்டணி வைப்பாங்களா அவங்களும் பார்த்தோன்னா கலந்துக்கு போகிறதா ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு சில கூட்டணி கட்சிகள் ஆல்ரெடி உறுதி ஆயிடுச்சு. அது எது அப்படிங்கிறது இன்னும் ஆஃபீஸில் வெளியே தெரியல. அந்த மாநாட்டில் தெரிய வச்சாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் பண்ணி பார்த்தோம்னா சில அமைப்புகளும் வரக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் பார்த்தோம்னா என்ன அப்படிங்க எந்த அமைப்புகள் அப்படிங்கிறது தெரியாது, அதையும் பொறுத்து தான் பார்க்கணும். மதுரையில் தாவேக்கா நடத்த போகிற 2வது மாநில மாநாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் அவர்களோட நோக்கம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பலத்தை காட்டிட்டு அதுக்கப்புறமா அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அவர் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டதே பார்த்தோம்னா அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிச்சு இப்போவே பார்த்தோம்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். அவரோட பலத்தை நிரூபிக்கலாம் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து புது சண்டை போட்டியாக நடந்துட்டு இருக்குல்ல, என்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ பாரு அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஜெயிக்கணும், அதுதான் மெயின். அதுதான் தளபதி விஜய் மைண்டில் வச்சு கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டாரு. இப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பெரிய அளவில் திமுகலேருந்து வெளியே போகிறதுனால அடுத்த பாயிண்ட்டாக பார்த்தோம்னா பார்க்க போகிறது தாவேகா அப்படின்னு ஒரு சைடு போயிட்டு இருக்குல்ல, அதுதான் பார்த்தோம்னா இப்போ தாவேகாக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் திமுக பார்த்தோம்னா இந்த மாதிரி காங்கிரஸ் பேசும்போதே தலையிட்டு பார்த்தோம்னா ஏதோ விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி இன்றைக்கி வச்சாலும் வச்சிருவாங்க, அது நம்மளுக்கு சரியாக தெரியாது. இதெல்லாம் அரசியல் ட்ரிக்ஸ் தான், நம்மளாம் அரசியலுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால நம்மளாம் பார்த்தோம்னா இதை கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும், பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு கிளியரான ஒரு விஷயம், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பார்த்தோம்னா ஒரு சின்ன புகைச்சல் ஏற்பட்டுருச்சு. இதன் மூலமாக அவங்க வந்து இது நாள் வரைக்கும் பேசாத சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. இது திமுகவுக்கு ஒரு மைனஸாக போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.